தபோவாணி இணைய வானொலி அனுசியாவின் மாலை நேர வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் திருமதி சத்யபிரியா அவர்களின் த வே ஆஃப் லிவிங் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி என்ற உரையின் முதல் பகுதியை கேட்டு மகிழலாம். Good evening, Namaskaram, Vanakkam. Welcome to our weekly Zoom show on this 4th July 2021. This evening, I have a co-anchor joining me, Anusuya. Welcome to the show. Thank you, Subbu. அனைவருக்கும் மாலை வணக்கம். அனுசியா, இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ப்ரோக்ராம் இருக்க போகுது. அது என்னன்னாக்க சத்யபிரியா சொல்ற த வே ஆஃப் லிவிங் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி. இதுதான் சரியா? வேற என்ன ப்ரோக்ராம் இருக்கு? ஃபர்ஸ்ட் கடவுள் வாழ்த்து, சரி, இதை பற்றி, அதுக்கப்புறம் திருமதி சத்யபிரியா பற்றி ஒரு சிறிய அறிமுகம், அதுக்கப்புறம் சத்யபிரியா அவர்கள் தி வே ஆஃப் லிவிங் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி அந்த ப்ரோக்ராம் பத்தி பேச போறாங்க. அது முடிஞ்ச பிறகு கேள்வி பதில் நேரம். அது முடிஞ்ச பிறகு வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ல திரு சுப்பிரமணியன் சார் வர போறார். பிரேயர் யார் பாட போறாங்க? கடவுள் வாழ்த்து பாட திருமதி ராஜலட்சுமி அவர்கள். Okay, ladies and gentlemen, let's get cracking. First coming up prayer by Mrs. Rajalakshmi Shankaran. Mami பாடுங்க. அருள் தேனும் மணிகள் சிவகே கடலில் தேனமுத துணர்வூரி பரசத்தேன் பருகி பல காலோ பரசத்தேன் பருகி பல காலோ நோயே காத்தரமுட்டருள்வாயே தம்பி தனகாகவனே தந்தை வல்லதானருள்கை கனிவோனே அல்பர்த்தமகான நிலை பொருளோனே அல்பர்த்தமகான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே நுகிர் காத்தரவுட்டருள்வாயே ஐந்து கரத்தானை முக பெருமாளே. Thank you, Mami, for the wonderful rendition. We need to be invoking the gods and goddesses every now and then, more so during these pandemic days. Now, we move on to coming up next is introduction of this special guest, Anusuya. Go ahead. சத்யபிரியா நம்மளுக்கு எல்லாருக்குமே அறிமுகமானவங்க தான். ஏற்கனவே தம்போவன் வாசிகள் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. அவங்க கோயம்புத்தூர் வாசி, அப்புறம் யோகா டீச்சர், அப்புறம் எஜுகேட்டர், அப்புறம் சாஃப்ட்வேர் ஸ்கில் ட்ரெயினர் கூட. அவங்க நிறைய மாஸ்டர் டிகிரி எல்லாம் எடுத்திருக்காங்க. சைக்காலஜி, ஜுவாலஜி, யோகா, அப்புறம் ஸ்பெஷல் எஜுகேஷன்ல. சத்யபிரியா காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் கிட்டத்தட்ட 13 வருஷம் கோயம்புத்தூர்லயே டீச்சரா இருந்திருக்காங்க. அப்புறம் இப்ப லாஸ்ட் 3 இயர்ஸா ஃப்ரீலான்சரா இருக்காங்க. அவங்க லாஃபிங் தெரப்பில தான் நிறைய டெவலப் பண்ணி ராமகிருஷ்ணா மிஷன், பிஎஸ்டி காலேஜ், பாரதியார் யூனிவர்சிட்டி எல்லா இடத்துலயும் லாஃபிங் தெரப்பி பண்ணிருக்காங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் நிறைய கோர்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன் இங்க எல்லாம். இன்னைக்கு நம்மளுக்கு அவங்க த வே ஆஃப் லிவிங் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி இந்த டாபிக்கை பத்தி தான் நம்மளுக்கு பேச போறாங்க. அவங்கள வருக வருக என்று வரவேற்கிறேன். Thank you, Anusuya, for the wonderful introduction. After the speech, there will be a question and answer session. So I would request, ladies and gentlemen, to keep the mic on mute status while the guest is speaking so that her thought process is not compromised. On her completion of the speech, we'll have a question and answer session where we have to all unmute and ask questions. Let us restrict to one question per person so that everybody gets a chance. The floor is all yours, Satyapriya. Please go ahead. So, Nayas, let us take a short break over here. We have more on the other side.
நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு மகிழ www.i-radiolight.com உடன் இணையுங்கள். Welcome Nayas after the break. தபோவாணி நேயர்கள் அனைவருக்கும் சத்யபிரியாவின் அன்பான மாலை வணக்கம். இந்த ஒரு இன்டர்நெட் ரேடியோ மூலமாக உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு இந்த தருணத்துல என்னோட மனதார பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிரேட் சர்வீஸ் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்க எல்லாம் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சோ இன்னைக்கு என்ன அழைச்சு இப்படி ஒரு நிகழ்ச்சியை கூப்பிட்டதுக்கு என்னோட நன்றிகள் உங்களுக்கு. சோ இன்னைக்கு நான் என்ன உங்க கூட பேச போறேன் அப்படின்னு சொன்னா, அனுஷா மேடம் அழகா என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த டாபிக் என்ன இன்னைக்கு நம்ம கூட ஒரு டிஸ்கஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஹாப்பி அண்ட் ஹெல்தி லிவிங் ஃபார் கோல்டன் ஏஜஸ் அப்படின்னு சொல்றேன். நானு சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் நான் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்டர்லி பீப்புள் அப்படின்னு சொல்ற வழக்கம் இல்ல, கோல்டன் ஏஜஸ் அப்படின்னு சொல்றதுதான் என்னோட வழக்கம். சோ கோல்டன் ஏஜஸ் அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்கு எப்படி நம்ம இந்த தருணத்துல நம்ம லைஃப ரொம்ப ஹாப்பியா உற்சாகமா சந்தோஷமா நம்ம எடுத்து செல்றது அப்படின்னு உங்களுக்கு கோல்டன் டிப்ஸ் நான் உங்களுக்கு இங்க கொடுக்க வந்திருக்கேன். இப்போ எல்லாம் 60, 70, 80 அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா எல்லாம் எங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. ஜஸ்ட் ஏஜ் இஸ் மியர் அ நம்பர். சோ எப்பவுமே நம்ம we are ever 16 அப்படிங்கிற ஒரு தாட் ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா. சோ நான் 16 கூட வேண்டாம், ஜஸ்ட் பி லைக் a 6. ஏஜ் என்னோட ஏஜ் 6 அப்படிங்கிற அந்த நினைப்புல நம்ம ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படின்னு சொன்னா, old age is otherwise called as a second childhood stage அப்படின்னு சொல்லுவா. a second childhood stage அப்படின்னு சொல்லுவா. சோ அதனால 6 years குழந்தை போல நம்ம நம்மள மாத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது சின்ன குழந்தையா நம்மள மனதளவுல மாத்திட்டு அந்த உற்சாகத்தோட அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட இருந்தோம் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கை இன்னும் ரொம்ப ரொம்ப அழகா அமையும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. சோ அதுக்கு உங்களுக்கு நான் இன்னைக்கு கோல்டன் டிப்ஸ் கொடுக்க போறேன். சோ அந்த டிப்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா இருப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். சோ டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொன்னா, எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சி. உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எங்களுக்குமா அப்படின்னா உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஜஸ்ட் ட்ரை டு இன்கார்பரேட் லைட் ஒர்க் அவுட்ஸ் இன் யுவர் டெய்லி ரொட்டீன். சின்ன ஏதாவது ஒரு ஒர்க் அவுட், உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் பிடிக்குதோ அந்த ஒர்க் அவுட்டை நீங்க தேர்ந்தெடுத்து ஒரு 5 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுங்க. குறைஞ்சது ஒரு 20 நிமிஷத்துல இருந்து ஒரு 25 நிமிஷம் வரைக்கும் உங்களோட ஒர்க் அவுட் இருக்கணும் அப்படின்னா. எதுக்காக இந்த ஒர்க் அவுட் செய்யணும் அப்படின்னு சொன்னா, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மனம் புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்லது. அது போக உடல்ல ரத்த ஓட்டம் சீராக அமைவதற்கு, சோ ரத்த ஓட்டம் சீராக அமைந்தால்தான் இதன் மூலம் நம்மளுடைய எல்லா உடல் உறுப்புகளுக்கும் இந்த ரத்த ஓட்டம் போகும் பொழுதுதான் எல்லா உடல் உறுப்புகளுக்கும் நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். சோ அப்பதான் நம்மளுக்கு புத்துணர்ச்சி உற்சாகமும் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. சோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி, உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி பிடிக்குது அப்படிங்கறத நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, நீங்க என்ஜாய் பண்ணி செய்யறது. சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது, என்ஜாய் பண்ணி செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எப்பவுமே அந்த ஆக்டிவிட்டி என்ன பண்ண மாட்டோம், ஸ்கிப் பண்ண மாட்டோம். சோ டெய்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தவிர்க்காம நம்ம அந்த ஆக்டிவிட்டியை நம்ம செஞ்சுட்டே வருவோம். சோ அது உங்களுக்கு யோகாவா இருக்கலாம், இல்ல வாக்கிங்கா இருக்கலாம், இல்ல ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸா இருக்கலாம், இல்ல மார்ச்சிங்கா இருக்கலாம், இல்ல ஸ்டெப்பிங்கா இருக்கலாம், இல்ல டீப் பிரீத்திங்கா இருக்கலாம், மெடிடேஷனா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு எது உற்சாகம் கொடுக்கக்கூடியது அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு பயிற்சியை எடுத்து ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க அப்படியே அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாம். கூடவே ஒரு எக்ஸசைஸ் ஃப்ரெண்ட நீங்க செட் பண்ணிக்கணும். எக்ஸசைஸ் ஃப்ரெண்ட். சோ யூ நீட் டு எக்ஸசைஸ் வித் அ பார்ட்னர், தட் இஸ் கம்பேட்டபிலிட்டி பார்ட்னர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு நாள் ஏதாவது ரொம்ப லேசியா ஜாம்பியா இன்னைக்கு நான்
என்னோட ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்றேன் அப்படின்னு நினைச்சா கூட உங்களோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களை வந்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நோ வி ஹாவ் டு டூ இட்ஸ் டைம் ஃபார் அவர் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களோட எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ண வைக்கணும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை என்னைக்கும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றது. ஸோ எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணு என்னன்னா you just consult your doctor before going to take any exercise program. That's much more important. சரிங்களா? So உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். So அடுத்தது கோல்டன் டிப் என்ன அப்படின்னா healthy eating. So நல்ல ஆரோக்கியமான உணவை நம்ம எடுத்துக்கணும். Check what is on your plate. Check what is on your plate. What is that you are eating daily? So mindful eating is very important. நம்ம சாப்பிடுறது என்ன சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம், சாப்பிடுறது எல்லாரும் நல்ல ஆகாரம் தான் சாப்பிடுறோம், பட் நம்ம வந்து ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கிறோமா? ப்ராப்பர் ஈட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர் நியூட்ரிஷனல் அண்ட் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவா. அதுபடி நம்ம வந்து சாப்பாடை எடுத்துக்கணும். நல்ல சாத்விக் ஃபுட்டா நிறைய கீரைகள், தானியங்கள், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். சூப்ஸ், சுண்டல், சாலடு, கஞ்சி, போரஜ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். தென் ஹெர்பல் ட்ரிங்க்ஸ் நிறைய வகையான ஹெர்பல் ட்ரிங்க்ஸ் நம்ம வீட்டுல பக்கத்திலேயே இருக்கிற அந்த ஹெர்ப்ஸை வச்சு நீங்க பண்ணலாம். துளசி ட்ரிங்க் பண்ணலாம், மின்ட் ட்ரிங்க் பண்ணலாம், ஹைபிஸ்கஸ் ட்ரிங்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆவாரம் பூல நீங்க ஹெர்பல் ட்ரிங்க் பண்ணலாம். லெமன் அண்ட் ஜிஞ்சர், சின்னமன், இதுல எல்லாமே நீங்க வந்து ஹெர்பல் ட்ரிங்க் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். சோ பாடியை வந்து நம்ம எப்பவுமே ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நிறைய தண்ணி குடிக்கணும். இந்த சென்ஸ் மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நிறைய தண்ணி குடிக்கலாம். ஈவினிங் ஆக ஆக நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட வாட்டர் இன்டேக்கை வந்து குறைச்சிக்கணும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டும் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்க என்னைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் உங்களோட டின்னர் வந்து 7 o'clock நைட் ஈவினிங் 7 PM முன்னாடியே இல்லைன்னா 6 o'clock நீங்க உங்களோட டின்னர் முடிச்சிட்டீங்கன்னா கூட இட்ஸ் வெல் அண்ட் குட். சோ அந்த மாதிரி உங்களோட ஈட்டிங் ஸ்டைல வந்து நீங்க மாத்திக்கணும். சோ இப்போ நம்ம பேண்டமிக் பீரியட்ல இருக்கிறதுனால யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் இம்யூனிட்டி பூஸ்டர் ஃபுட்ஸ். So try to increase vitamin C, then zinc, protein rich foods எல்லாம் வந்து உங்களோட டெய்லி ஃபுட்ல வந்து எடுத்துக்கோங்க. ப்ரொவைடட் எது உங்களுடைய உடம்புக்கு ஒத்துக்கும் அப்படிங்கறதையும் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க எடுக்கணும். புரோட்டீன்ங்கிறதுனால எல்லாரும் புரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்தா அது எல்லாத்துக்கும் சரி வராது. சோ அவங்க உடம்புக்கு எது ஒத்து வருதுன்னு பார்த்துட்டு அதை வந்து நல்லா தகுந்த மாதிரி சூடா அந்த டைமுக்கு வந்து ப்ராப்பர் ஈட்டிங் வந்து இருக்கணும். இட்ஸ் அ வெல் பேலன்ஸ்டு நியூட்ரிஷியஸ் ஃபுட் அண்ட் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ ரெண்டாவது டிப் ஹெல்தி ஈட்டிங். மூணாவது டிப் என்ன அப்படின்னு சொன்னா இட்ஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நம்ம அவாய்ட் பண்றது அது என்ன அப்படின்னு சொன்னா டேக் கேர் ஆஃப் யுவர் பிசிக்கல் அப்பியரன்ஸ். டேக் கேர் ஆஃப் யுவர் பிசிக்கல் அப்பியரன்ஸ். எல்லாரும் நினைப்பா, ஐயோ நமக்கு வயசானதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம ட்ரெஸ் பண்ணணுமா, இப்படி எல்லாம் வந்து நான் இந்த ஜுவல்லரி போடணுமா, இந்த அக்சசரிஸ் போடணுமா, இந்த மாதிரி ஒரு பேண்ட், இந்த மாதிரி ஒரு ஷர்ட் எல்லாம் இப்போ போடக்கூடாது, அதெல்லாம் சின்ன வயசுலதான் போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு இருக்கும். அப்படி கிடையாது. வயசானாலும் நம்மளோட ஸ்டைல் வந்து குறையவே கூடாது. சோ அந்த மாதிரி நம்மள வந்து எப்பவும் மெயின்டைன் பண்ணிக்கணும். சோ டெய்லி ட்ரெஸ் அப் நீட்லி pressed clothes வந்து நம்ம வந்து வேர் பண்ணணும். தென் ப்ராப்பர் ஹேர் கட், clean shave. If you want to go for hair color, நீங்க ஹேர் கலர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு, உங்களுக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ஹேர் கலர் பண்ணலாம். லைட் மேக்கப் நீங்க போடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா லைட் மேக்கப் வந்து நீங்க போடலாம். அந்த வயசுக்கு என்ன நமக்கு வந்து அழகா செட் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, என்னெல்லாம் நமக்கு யூஸ் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு போட்டா எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா போடலாம். அதுல வந்து தப்பே கிடையாது. நான் இப்படி போட்டா மத்தவா என்ன சொல்லுவா அப்படிங்கிற அந்த சிந்தனை நமக்கு இருக்கவே கூடாது. மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அந்த தாட்டே நமக்கு வேண்டாம். நமக்கு பிடிச்சிருக்கா, யூ ஜஸ்ட் கோ ஹெட், தட்ஸ் இட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதுக்கு இந்த மாதிரி அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு என்ன, we want to look good always. எதுக்கு அப்படின்னா to feel good. You need to look good to feel good. சரிங்களா? சோ நம்ம வந்து ஒரு நல்ல
ஒரு தோற்றத்தோட இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவே ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஹெல்தினஸ், ஒரு கான்பிடன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். சோ நீங்க அந்த மாதிரி இருந்து பாருங்க. வீட்டுல தானே நான் இருக்கேன், எதுக்காக இப்படி ட்ரெஸ் பண்ணணும், சும்மா ஒரு ஷார்ட்ஸ் ஒரு டிஷர்ட் போட்டா போதும், ஒரு நைட்டில இருந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் நமக்கு இருக்க கூடாது. டெய்லி நீங்க ஆபீஸ் போகும்போது எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி போவீங்க, சீக்கா சும்மா அந்த மாதிரி யூ ஹாவ் டு மெயின்டைன் யுவர் செல்ஃப். சோ வெளியே போகும்பொழுது கூட நமக்கு வந்து நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இஃப் யூ வாண்ட் டு கோ ஹெட், கோ அப்ளை சன்ஸ்கிரீன் லோஷன், வேர் சம் கூலர்ஸ், காகல்ஸ் அண்ட் யூஸ் அம்ப்ரெல்லா, கேப், வேர் ப்ராப்பர் ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ். இது எல்லாமே கரெக்டா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு நம்மள வந்து அழகா ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்கணும். அது நமக்கும் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், மத்தவா வந்து நம்மள பாக்குறவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஆனா நீங்க வந்து என்ன நினைச்சிடக்கூடாது, என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு மத்தவங்க யாராவது சொன்னா அப்படிங்கிற தாட் வந்து நமக்கு மனசுல வரவே கூடாது. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? சோ டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் பிசிக்கல் அப்பியரன்ஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். குட். Okay, so next topic is, next golden tip is listening to music. அதாவது பாட்டு கேட்கிறது. பாட்டு கேட்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சைக்காலஜிக்கல் ரிசர்ச் ஸ்டடிஸ் வந்து சொல்லுது. So try to listen your favorite songs. என்ன சாங்ஸ் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சிருப்பீங்க உங்களோட பிளேலிஸ்ட்ல. சோ அத வந்து எப்பப்பெல்லாம் உங்களால கேட்க முடியுமோ, start your day with the music. அப்படி வந்து end your day with music. So live your whole day with music. So அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மியூசிக் கேட்க முடியுமோ அப்பப்பெல்லாம் நீங்க வந்து மியூசிக்க கேட்கலாம். So எதுக்காக மியூசிக் அப்படின்னு சொல்லலாம், மியூசிக் improves your mood and it regulates your emotions, reduce your stress and it gives more happiness and more relaxation. இதுதான் மியூசிக்கினுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ எந்த டைப் ஆஃப் சாங்ஸா கூட இருக்கலாம், எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்க. டிவோஷனல் சாங்ஸா, கோ ஹெட் வித் டிவோஷனல் சாங்ஸ். இல்ல மோட்டிவேஷனல் சாங்ஸ், ஒரு இன்ஸ்பிரேஷனல் சாங்ஸ், ஒரு மெலடி, ஆர் இஃப் யூ வாண்ட் டு ஹியர் a romantic songs, go ahead. பட் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, நல்லா அபீட்டான சாங்ஸ் அப்புறம் ஒரு சேடான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்க கூடாது. ஏன் அப்படின்னா இட் லீட்ஸ் டு அக்ரெசிவ் தாட்ஸ் அண்ட் இல்னஸ் அண்ட் டிப்ரெஷன். சோ உங்களோட சாங்ஸ் சூஸ் பண்றதுல நீங்க வந்து கொஞ்சம் ஒரு அக்கறை எடுத்து உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான சாங்ஸை வந்து நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மியூசிக் வந்து ஒரு நல்ல ஹாப்பினஸையும் ஒரு ரிலாக்ஸேஷனையும் கொடுக்கும். Clear? Okay, let's go on to the next golden tip, that is it's very important during this pandemic. அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, stop watching and listening and reading to news stories. So டிவில எப்ப பார்த்தாலும் டிஃபரெண்ட் நியூஸ், இந்த சேனல்ல ஒரு நியூஸ், அந்த சேனல்ல ஒரு நியூஸ், இந்த பத்திரிகையில ஒரு நியூஸ், அந்த பத்திரிகையில ஒரு நியூஸ் சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து நியூஸவே பார்த்துட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம், இல்ல படிச்சுட்டு இருக்கோம். சோ இந்த பழக்கத்தை கொஞ்சம் நீங்க ஒத்தி வைங்க. give some break for it அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ இந்த பேண்டமிக் டைம்ல பாத்தீங்கன்னா everywhere it is negative news, sad news. So what happens, it leads to increase more fear, anxiety, stress, nightmares and full negative thoughts. So இத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக நீங்க வந்து டிவி பாக்குறது, இந்த நியூஸ பாக்குறது, இது எல்லாமே வந்து குறைச்சிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நியூஸ் பார்த்தா போதும், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் போதும். ஃபுல்லா உட்காந்து நம்ம நியூஸ் சேனலையே பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து இட் லீட்ஸ் டு நெகட்டிவ் தாட்ஸ். ஸோ அதை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கோல்டன் டிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டிப், தட் இஸ் laugh out loud. அதாவது நல்லா வாய் விட்டு சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம நிறைய பழமொழிகள் கேட்டிருப்போம் இல்லையா சிரிப்பை பத்தி. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பழமொழி கேட்டிருப்போம். அப்ப the laughter is the best medicine அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்போம். சரிங்களா? சார்லி சாப்ளின் அழகா ஒரு ப்ராவர்ப் சொல்லுவார் இந்த லாஃப்டர் பத்தி. என்னன்னா, a day without laughter is a day wasted அப்படின்னு சொல்லிட்டு. A day without laughter is a day wasted அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாரு. இங்க வந்து சிரிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. The secret of long life is laughter. The secret of long lasting relationship is laughing together அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ சிரிக்கிறது
எல்லாரும் கூட சேர்ந்து சிரிக்கிறது அது அலாதியான இன்பம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த சிரிப்பை பத்தி சொல்லாத கவிஞர்கள் இல்ல, சயின்டிஸ்ட் இல்ல, சைக்காலஜிஸ்ட் இல்லைன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த சிரிப்புல இருக்கு. புன்னகையே அன்பின் சின்னம், அதுவே நாம் பிறருக்கு கொடுக்கும் ஒரு அழகிய பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அன்னை தெரசா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் நான் சொல்றேன், என்னன்னா சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம். சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம். பறவைக்கு அழகு சிறகு, மனிதர்களுக்கு அழகு சிரிப்பு. சோ நம்ம என்ன பண்ணிட்டோம், சிரிக்கிறதுக்கே மறந்து போயிட்டோம் இல்லையா? சிரிக்கிறதுக்கே வந்து மறந்து போயிட்டோம். இதை விட பியூட்டிஃபுல்லா நம்மளோட கிரேட் போயட் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? திருக்குறள்ல வந்து திருவள்ளுவர் அந்த அழகா இந்த சிரிப்பை பத்தி சொல்லியிருக்காரு. இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன அப்படின்னா, அது என்ன அப்படின்னா, துன்பம் வரக்கூடிய காலகட்டத்தில் அதற்காக நாம் கலங்காமல் நகுதல் வேண்டும். நகுதல்னா என்ன, சிரிக்க வேண்டும் சொல்றான். சோ அங்கனம் செய்வதே அத்துன்பத்தை எதிர்க்கும் ஒரு சிறந்த வழியாகும் அப்படின்னு சொல்லி. சோ துன்பம் வரக்கூடிய காலகட்டத்துல நம்ம துன்பத்தை நினைச்சிட்டு அப்படியே துவழ்ந்து போகாம அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ நகுதல் மூலமாக, நீ சிரிப்பதன் மூலமாக. சோ இங்க ஏன் நம்மள சிரிக்க சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா, அழுதுட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு வந்து நெகட்டிவ் மென்டல் தாட்ஸ் தான் வரும். நல்ல ஒரு தெளிவான சிந்தனை வந்து அங்க பிறக்காது. சோ சிரிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, மனம் உற்சாகப்படுகிறது, ஆரோக்கியம் ஏற்படுகிறது, மனதில் ஒரு தெளிவு உண்டாகிறது, ஒரு தெளிவான சிந்தனை நம்ம வந்து பிறக்கும். சோ அந்த தெளிவான சிந்தனையோடு இந்த ப்ராப்ளத்துல இருந்து நான் எப்படி நகர்ந்து செல்வது அப்படின்றது ஒரு அழகான சொல்யூஷன்ஸ், எப்படி இந்த ப்ராப்ளத்தை நான் வந்து ஃபேஸ் பண்ணுவேன், எப்படி இதை அப்ரோச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெளிவான ஒரு சொல்யூஷன்ஸ், ஒரு சிந்தனை பிறக்கக்கூடிய ஒரு ஏதுவான ஒரு இடமா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து ஒரு கிரேட் போயட் மட்டும் இல்லைங்க, he was a great psychologist too. சோ அற்புதமா வந்து சிரிப்பினுடைய மகத்துவத்தை வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்ல, பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் அதை விட சிறப்பா சிரிப்பை பத்தி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கேப்பபிள் டு லாஃப். அதாவது மனிதர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு, ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லி சொன்னா அது சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பிளெஸ்ட் வித் லாஃப்டர். சோ அப்படி இருக்கும்பொழுது that means the laughter is the highest point of consciousness. Laughter is the highest point of consciousness, the highest point of understanding, the highest point of evolution. So that is why I have started calling laughter as the prayer time அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ ரொம்ப அழகா இந்த சிரிப்பினுடைய முக்கியத்துவத்தை ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காரு. சோ நான் உங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, நல்லா வாய் விட்டு எப்பப்பெல்லாம் நமக்கு டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் கூச்சமே படாம, நான் அதான் சொல்லிட்டேன்ல, நம்ம 60 வயது 70 வயது 80 வயதெல்லாம் கிடையாது, நம்ம எல்லாரும் 6 வயது உடைய குழந்தைகள் அப்படிங்கிற அந்த மனம் தான் எப்பவும் நம்ம இருக்கணும். சோ எப்பப்பெல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நல்லா சந்தோஷமா வாய் விட்டு சிரிச்சுட்டே இருக்கணும். இந்த லாஃப்டர் பாத்தீங்கன்னா, லாஃப்டர் இஸ் fat free, sugar free, BP free, GST free, no battery requires for charging this. Then it reduces our stress, pain, anxiety, depression, but it improves our memory, concentration, creativity, happiness, health, and the immune booster too. So it is absolutely free of cost. So keep laughing and keep on laughing, my dear friends. சரியா? இனிமேல் எல்லாரும் சிரிப்பீங்க இல்லையா? குட். எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கணும். ஓகே, so next tip என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, குட் சவுண்ட் ஸ்லீப். அதாவது ஆரோக்கியமான ஒரு தூக்கம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு ஆரோக்கியமான ஒரு தூக்கம் நமக்கு வந்து கிடைக்கணும். அதாவது கண்டிப்பா 8 hours of sleep is very very important. நைட்டு வந்து 9 மணிக்கு நம்ம வந்து படுக்கிறதுக்கு பெட்டுக்கு வந்து போயிடணும். 10 மணிக்கு தான் நீங்க தூங்குவீங்கன்னா, ஆனா 9 மணிக்கே நம்ம வந்து பெட்டுக்கு போயிட்டு
எந்த விதமான ஒரு வாட்ஸ்அப் அது இது எதுவும் பார்த்துட்டு இருக்க கூடாது. 9 மணிக்கு எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி நீங்க பெட்டுக்கு போயிட்டீங்கன்னா 10 மணிக்கு உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் வந்து வரும். காலையில நீங்க வந்து 5 மணிக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா வந்து உங்களால எந்திரிக்க முடியும். சோ இந்த சவுண்ட் ஸ்லீப், எந்த டிஸ்டர்பன்ஸஸும் இல்லாம கிடைக்கக்கூடிய சவுண்ட் ஸ்லீப் வந்து நம்மளுடைய ஓவரால் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இட் பிரிவென்ட்ஸ் weight gain and heart diseases. நிறைய ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய ஸ்லீப் டைம் வேரி ஆகுறதுனாலயும் டிஸ்டர்பன்சஸ் ஏற்படுறதுனாலயும் ப்ராப்பர் அப்ரோப்ரியேட் டைம்ல நம்ம தூங்காதனாலயும் தான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஏற்படுது. சோ நல்ல உறக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளோட மெமரி இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட ஹார்ட் வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும், நம்மளோட மூட் வந்து எப்பவுமே ஒரு குட் மூட் மைண்ட் செட்லயே வந்து இருக்கும். தென் இம்யூன் சிஸ்டமும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். பாடி மெட்டபாலிசம் ஆகிறதுக்கு, பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் எப்போ நல்லபடியா நடக்கிறதுக்கு, நம்மளோட மைண்ட்ல வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி இன் தாட்ஸ் பிறக்கிறதுக்கும் கூட இந்த ஒரு சவுண்ட் ஸ்லீப் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் மேண்டேட்டரி அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். சோ ஸ்லீப், தூக்கத்தை வந்து எக்காரணத்து கொண்டு எதுக்காகவும் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. திஸ் இஸ் மை மீ டைம், திஸ் இஸ் மை ஸ்லீப் டைம், so I need to kick my bed ன்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்லீப்பிங் டைம் வந்து நீங்க கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணணும். ரைட்? குட். ஃபாலோட்? ஆர் யூ ஆல் வித் மீ? எஸ். so next tip என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? உடல் ஆரோக்கியம் மட்டும் இருந்தா பத்தாது, மனமும் ரொம்ப ஆரோக்கியமா வந்து இருக்கணுங்கிறதுக்காக பாசிட்டிவ் மைண்ட் செட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். சோ பாசிட்டிவ் மைண்ட் செட் எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொன்னா, எப்பவுமே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்கணும், பாசிட்டிவ் தாட்ஸோட இருக்கணும். சோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் தாட்ஸ், இட் வில் bring positive vibes and positive life. சோ எப்பவுமே வந்து நம்ம ஒரு நெகட்டிவ் சிந்தனைகளோட இருக்கக்கூடாது. So kindly don't underestimate your thoughts and words. சரிங்களா? ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு தெரியாம ஒரு ஜோக்குக்காக தான் வந்து நான் வந்து என்ன வந்து நெகட்டிவா பேசிக்கிட்டேன், நெகட்டிவா என்ன சித்தரிச்சுக்கிட்டேன், இல்ல மத்தவங்களை வந்து நான் நெகட்டிவா வந்து நான் பாக்குறேன் அப்படின்ட்டு எல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா the thoughts and words has so much of power within us because it has lots and lots of energy, vibration வந்து நம்மளோட தாட்ஸ்க்கு வந்து இருக்கு. it has lots of power. சோ நாம வந்து விளையாட்டுக்கு கூட ஒரு ஜோக்குக்காக கூட நம்மளோட அந்த நெகட்டிவ் செல்ஃப் தாட் நமக்கு வரக்கூடாது. மற்றவங்களுக்கும் நாம வந்து அந்த நெகட்டிவா சித்தரிக்கிறத வந்து நம்ம வந்து விட்டுறணும். சரிங்களா? சோ அந்த மாதிரி எப்பவுமே வந்து நம்ம பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கும் பொழுதுதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் பிறக்கும். சோ இதன் மூலமா தான் நம்ம லைஃபே வந்து ஒரு பாசிட்டிவா வந்து அமையும். சோ பிசிக்கல் ஹெல்த் கூட நமக்கு பாசிட்டிவ் மைண்ட் இருக்கும் பொழுது நம்மளோட மென்டல் ஹெல்த், இமோஷனல் ஹெல்த் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் எல்லாமே வந்து ரொம்ப என்ஹான்ஸ் ஆகி ரொம்ப ஹெல்தியா வர்றதுக்கு இது வந்து ரொம்ப நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டிப், நம்ம எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணணும். சோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்டே கனெக்டட். ஸ்டே கனெக்டட் அதாவது நம்ம எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா எப்பவும் சேர்ந்து கூடி பேசி பழகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நிறைய உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப வந்து இந்த பேண்டமிக் டைம்ல சோசியல் டிஸ்டன்சிங் அப்படின்னு சொல்றாலே, எப்படி நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னா, social distancing means it is physical distancing only, not socially disconnected. யாரையும் வந்து சோஷியலா டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லல, பிசிக்கல் டிஸ்டன்ஸ தான் வந்து மெயின்டைன் பண்ணி சொல்றா. சோ அதனால என்ன பண்ணணும், நீங்க ஒரு நல்லுணர்வு நல்லிணக்கத்தோட வந்து இருக்கிறதுக்கு நம்ம வந்து பழகிக்கணும். நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்மளோட கிராண்ட் சில்ட்ரன், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் எல்லாத்து கூடயும் அந்த பிசிக்கல் இன்டராக்ஷன்ஸ வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது டெய்லி ஒருத்தங்க யாரோ ஒருத்தங்க கூட கண்டிப்பா இன்னைக்கு நீங்க வந்து பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. அது யார் வேணாலும் இருக்கலாம், உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், ரிலேட்டிவா இருக்கலாம், ஒரு நெய்பரா இருக்கலாம், உங்க கிராண்ட் சில்ட்ரனா இருக்கலாம், இல்ல உங்க சன் அண்ட் டாட்டர், உங்க யார் வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு நான் இவங்க கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் மெயில் பண்றது, வாட்ஸ்அப் பண்றது இதெல்லாம் வந்து சரி வராது. லிட்டரலா நம்ம வந்து பிசிக்கல் இன்டராக்ஷன் இஸ்
மச் மோர் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க கூட நம்ம பேசணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்க, நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம், நாளைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படிங்கறது யூ ஹேவ் a plan. So socializing people are the happy people and they enjoy their life without any stress and worries. So யாரெல்லாம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நமக்கு வந்து 75 வயசு ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு வந்து 75 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும் இல்லையா? ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃப்ரெண்டாவது நம்ம பிடிச்சிருக்க மாட்டோமா? சோ இந்த நமக்கு வயசு பாக்குறது முக்கியம் இல்ல, நம்மளோட போன்ல வந்து ஒரு லென்த்தியான கான்டாக்ட் லிஸ்ட் வச்சுக்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு பேர்த்து கூட இன்னைக்கு நம்ம கான்டாக்ட்ல இருக்கோம், பிசிக்கலா நம்ம இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம், சோசியலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது தான் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? சோ தனியா இருக்கேன் நானு அப்படிங்கிற, தனியா இருக்கிறதுங்கிறது வேற, தனிமையில் இருக்கிறது அப்படிங்கிறது வேற. சரிங்களா? தனியா இருக்கிறது அப்படிங்கிறது வேற, தனிமையில் இருக்கிறது அப்படிங்கிறது வேற. அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், லிவிங் alone is different from living lonely. லிவிங் alone தனியா இருக்கவங்க கூட அவங்கள வந்து அழகா வைப்ரண்டா பாசிட்டிவா எப்பவுமே வந்து அவங்கள வந்து என்ன பண்ணி உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி நல்லா வச்சிட்டு இருப்பாங்க. ஆனா லோன்லியா இருக்காங்க பாத்தீங்களா, that leads to lot of problem. So people who always in loneliness will leads to stress, fear, anxiety, depression and illness. So அந்த மாதிரி நம்ம லோன்லினஸ்க்கு எந்த காரணத்தை கொண்டு போகவே கூடாது. நம்மள எப்போ நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி உங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு இருந்துட்டே இருக்கணும். சோ அதுக்காக தான் வந்து இட்ஸ் பில்டிங் அ சோஷியல் ரிலேஷன்ஷிப். பில்டிங் சோஷியல் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் அ ஹெல்தி அண்ட் ஹாப்பி லிவிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? எவ்வளவு ஒரு அற்புதமான டிப்பு. அடுத்த டிப்பு, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப். என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நமக்கு வந்து நிறைய இந்த காலகட்டத்துல நிறைய நமக்கு செலவுகள் இருக்கும். சோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் நம்ம எப்படி நம்ம பண்ணிக்கிறது அப்படிங்கறத நீங்க வந்து முன்னாடியே அழகா பிளான் பண்ணி நம்ம வச்சுக்கணும். சோ எதுக்காகவும் நம்ம யாருக்காகவும் வந்து நம்ம கஷ்டப்படக்கூடாது. நமக்கு மிஞ்சினதுதான் தானமும் தர்மமும். சோ உங்களுக்கு என்ன இந்த வயசுல என்ன தேவை, என்னென்னலாம் நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் வந்து நீங்க சந்தோஷமா வந்து நீங்க என்ஜாய் பண்றதுக்கு உங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸ வந்து எப்படி அழகா மெயின்டைன் பண்ணணும், எப்படி அழகா கையாளணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா we won't land up in any crisis. சோ அதையும் நம்ம வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஹாப்பி அண்ட் ஹெல்தி லிவிங்கா வந்து நம்ம எடுத்துட்டு அதுலயும் நம்மளோட கவனத்தை வந்து செலுத்துறதுல நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்த டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேர்னிங் சம்திங் நியூ எவ்ரி டே. அதாவது டெய்லியும் தினந்தோறும் ஏதாவது புதுசு புதுசா நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னவா வேணாலும் இருக்கலாம், ஒரு சின்ன வேலை, ஒரு சாதாரண வேலையா இருந்தாலும் கூட இருக்கலாம். நீங்க வந்து ஏதாவது ஒரு புது வகையான ஒரு விளையாட்டை கத்துக்கலாம், இல்ல புது வகையான ஒரு மொழியை கத்துக்கலாம், ஒரு புது வகையான இசைக்கருவியை கத்துக்கலாம், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஒரு ஸ்கில்ல கத்துக்கலாம், ஒரு கார்டனிங்ல ஏதாவது புதுசா கத்துக்கலாம், இல்ல குக்கிங்ல ஏதாவது ஒரு நியூ ரெசிபி கத்துக்கலாம், இல்ல புதுசா ஒரு கதை எழுதுறது, ஸ்டோரி எழுதுறது, ஏதாவது ஒண்ணு. ஆனா புதுசு புதுசா எதையாவது நீங்க வந்து செஞ்சுட்டே இருக்கணும். இல்ல அப்படி செய்யறதுக்கு எனக்கு முடியல, வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம டே டு டே ரெகுலர் ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, பிரஷ் பண்றோம், குளிக்கிறோம், அதெல்லாம் பண்றோம் இல்லையா, அந்த ரொட்டீன் ஆக்டிவிட்டியே வந்து கொஞ்சம் வித்தியாசமா செய்யணும். எப்படி உங்களுக்கு சொல்றது ஈஸியா, ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா டெய்லி காலையில எழுந்திரிச்சோம்னு நம்ம பிரஷ் பண்றோம் இல்லையா, மோஸ்ட்லி எல்லாரும் ரைட் ஹேண்ட் டாமினன்ட், ரைட் ஹேண்ட்ல நம்ம பிரஷ் பண்ணுவோம். சோ ஃபார் தட் இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா instead of brushing by using your right hand you just start brushing with your left hand. சோ இதுக்கு பின்னாடி வந்து நிறைய அர்த்தம் இருக்கு, காரணம் இருக்கு. சோ ஸ்லோவா நீங்க பிரஷ் பண்ணாலும் பரவாயில்ல, பட் யூ நீட் டு ஹேவ் சம் சேஞ்ச். சரிங்களா? நம்ம சாப்பிடுறோம், அவசரமா நம்ம சாப்பிடுறோம், நிதானிச்சு கையில நம்ம சாப்பிடறதுக்கு பதிலா just try with your spoon with your non-dominant hand. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்மளோட பிரெயினை வந்து எப்பவுமே அலர்ட்டா வச்சுக்கிறது. இப்படி நம்ம பிரெயினுக்கு வேலை கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா இட் லீட்ஸ் டு மெமரி லாஸ்.
and it leads to dementia, my dear friends. So எப்படி நம்ம பிசிக்கலா நம்மள ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு ஒரு வாக்கிங், ஒரு யோகா, அந்த மாதிரி பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றோமோ, நம்ம பிரெயினையும் நல்லா வந்து ஃபிட் அண்ட் ஃபுட்டலா நல்லா அலர்ட்டா வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு புதுவிதமான எக்ஸசைஸ வந்து நீங்க புதுசா கத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாதான் நம்மளோட மெமரியை வந்து நம்ம அப்படியே ரீடைன் பண்ணி மெமரி லாஸ்க்கு கொண்டு போகாம இருக்கிறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க். இதை நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் கோல்டன் டிப் இஸ் பிசிக்கல் ஹெல்த் செக்அப். இப்போ பேண்டமிக் பீரியட்ல வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, நான் டிஸ்கஸ் பண்ணதுல நிறைய பேர் ஏன் நம்ம வெளியே போகணும், டாக்டரை பார்க்கணும், அதனால என்னோட மந்த்லி பிசிக்கல் ஹெல்த் செக்அப் நான் வந்து இந்த தடவை போல, இந்த மாசம் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். சோ அது மாதிரி நீங்க ஸ்கிப் பண்ண வேண்டாம். சோ எப்படி நீங்க வந்து உங்களோட டாக்டரை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நீங்க அவங்க கூட பேசி நீங்க வந்து அதை ஸ்கிப் பண்ணாம நீங்க என்ன புரோட்டோகால் உங்களோட ஹெல்த்துக்கு நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை வந்து நீங்க எதுக்காகவும் மிஸ் பண்ணாம நீங்க வந்து பேண்டமிக் டைமா இருந்தாலும் நீங்க அதை உங்களோட டாக்டர் கூட அந்த ஃபாலோ அப் வச்சுட்டு நீங்க உங்களோட ப்ரொசீஜரை வந்து நீங்க கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். சோ அதுக்காக பேண்டமிக்காக நம்மளோட ரெகுலர் மந்த்லி மெடிக்கல் ரொட்டீன்ஸை வந்து எந்த காரணத்துக்கு கொண்டு ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிப் என்ன அப்படின்னு சொன்னா, seek help from mental health professionals if you really need it. இப்போ நம்ம வந்து ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னு சொன்னா உடனே நம்ம வந்து பிசிஷியன் டாக்டர் கிட்ட போயிடுறோம் இல்லையா. கையில ஒரு சின்ன சுண்டு விரல்ல இவ்வளோண்டு ஒரு லிகமெண்ட் டேர் ஆனா கூட நம்ம என்ன பண்றோம், ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிடுறோம், ஸ்கேன் எடுக்கிறோம், எக்ஸ்ரே எடுக்கிறோம், அதுக்கு உண்டான என்னென்ன எல்லாம் அதுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அதையெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இட்ஸ் ஆல் குட். ஆனா நம்ம மனசுக்கு ஏதாவது ஒரு சின்ன காயமோ வலியோ ஏற்பட்டா நம்ம ஒரு மனநல ஆலோசகரையோ இல்ல மனநல மருத்துவரையோ இல்ல யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோ ஒரு கைடோ ஒரு மென்டார் கிட்டயோ நம்ம டிஸ்கஸ் பண்றோமா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா பிசிஷியன் கிட்ட போறது ஈஸி, ஆனா அதே ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் நம்ம போய் பாக்குறதுக்கு இன்னும் நம்ம சொசைட்டில ஒரு ஹெசிடென்ட் இருக்கு, ஒரு ஸ்டிக்மா பேரியர் இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வர. சோ அத வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டு see if you really want any support அப்படின்னு சொன்னா தயங்கவே வேண்டாம். நீங்க வந்து மென்டல் ஹெல்த் கவுன்சிலர்ஸையோ இல்ல சைக்காலஜிஸ்டையோ இல்ல சைக்காட்ரிஸ்டையோ பார்த்து நீங்க ஹெல்ப் எடுத்துக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. சோ அதுக்கு வந்து நம்ம முன் வரணும். இதுல வந்து எந்த ஒரு கூச்சமும் நம்ம படுறதுக்கு அப்படிங்கிற அதுல ஒன்னும் விஷயமே வந்து ஒண்ணு இல்லை. சரிங்களா. சோ எப்படி பிசிக்கல் ஹெல்த் இம்பார்ட்டன்ட்டோ அதே போலதான் மென்டல் ஹெல்த், உடல் நலம் எவ்வளவு முக்கியமோ அது போலதான் மனநலமும் மன ஆரோக்கியமும் அதை விட முக்கியமான ஒண்ணு. அததான் நம்ம நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம மறந்துடுறோம். சோ அதுக்கு அதிகப்படியான அக்கறையும் முக்கியத்துவமும் கொடுக்கணும். எப்படி உங்கள் மனமோ அது போலதான் உங்கள் உடல், எப்படி உங்கள் உடலோ அது போலதான் உங்கள் மனம். சரியா. உங்கள் உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் உங்களோட மனம் ஆரோக்கியமா இருக்கும், மனம் ஆரோக்கியமா இருந்தாதான் உடல் ஆரோக்கியமா இருக்கும், மனமும் உடலும் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளோட ஸ்பிரிட் த ஆன்மா வந்து ரொம்ப ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கும். So if we align our body, mind and soul together means then it leads to harmony and happiness. So அது எது ஒண்ணு மிஸ் பண்ணா கூட அந்த ஹார்மனி இம்பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஹெல்தி லிவிங் அண்ட் ஹாப்பி லிவிங் வந்து கிடைக்காது. சரிங்களா. அந்த லாஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொன்னா கிளாப்பிங், கை தட்டுதல். இதுவும் அப்படிதான். சிரிப்ப மாதிரி நம்ம கை தட்டுறதையும் என்னன்னு சொல்ல ஒரு குறைச்சி எடை போட்டுடுறோம். என்ன கை தட்டுறதா, கை தட்டுறதுல என்ன அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னா கை தட்டுறது இந்த கிளாப்பிங்க வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து they have recognized this as one of the therapeutic activity அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா கை தட்டும் பொழுது கையில அதாவது நம்மளோட உள்ளங்கையில நிறைய அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ கைகள் வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து கை வந்து ஒரு பிரஷர் கொடுத்து நம்ம தட்டும் பொழுது பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிட்டு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை வந்து ஏற்படுத்துது. சோ எல்லா அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸும் இட் ஹாஸ் கனெக்ஷன் வித் இட்ஸ் ரெஸ்பெக்டிவ் பாடி ஆர்கன்ஸ்.
சோ அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு பாடி ஆர்கன்ஸையும் அது ஸ்டிமுலேட் பண்ணி அந்த ரெஸ்பெக்டிவ் ஆர்கனை வந்து நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த சிம்பிளான ஒரு கைத்தட்டுதல் முறை வந்து அவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கு. இதுக்குதான் அந்த காலத்திலேயே பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம கோயில்கள் எல்லாம் பஜன் பண்ணும்பொழுது கை தட்டுவாங்க, பாத்திருக்கீங்களா? அப்புறம் வந்து யாராவது ஒருத்தங்க ஒரு ஹாப்பினஸ் மோடுல இருக்கும் பொழுது, ஒருத்தங்களை வந்து நம்ம நன்றி பாராட்டும் பொழுது நம்மளே நமக்கு தெரியாம நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த ஊக்கம் அந்த உற்சாகத்தை கொடுக்கறதுக்கு என்ன பண்றோம், கை தட்டுறோம் இல்லையா, அவங்கள பாராட்டுறதுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கெல்லாம். சோ இதுல இருந்து என்ன தெரியுது, இட் ஹாஸ் அ very good therapeutic activity. It's all psychologically proven one. So கை தட்டுறதும் நம்ம உட்கார்ந்துட்டே ஜாலியா எப்ப வேணாலும் உங்களுக்கு வந்து நீங்க கை தட்டணும் அப்படின்னா நீங்க கை தட்டிட்டே இருக்கலாம். இதுக்கெல்லாம் ஒண்ணும் ரூல்ஸே கிடையாது. உட்கார்ந்துருக்கீங்களா, நல்லா கை தட்டுங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா கை தட்டுறது உங்களுக்கு. நம்மள அறியாமையே அந்த ஒரு ஹாப்பினஸ் வரும். சோ என்னைக்கும் கை தட்ட மறக்கூடாது. எல்லாரும் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் கை தட்டிட்டே தான் இருக்கணும். லாஸ்ட் டிப், பட் இட்ஸ் நாட் த லீஸ்ட் டிப், என்ன அப்படின்னா the gratitude prayers. நம்ம எப்போ வந்து ப்ரே பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. prayers are the best healers. இப்ப எல்லாருமே ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்கள கனெக்ட் பண்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா பிரேயர் தான். சோ பிரேயருக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், நீங்க சாண்டிங் பண்ணலாம், கீர்த்தன் பண்ணலாம், பஜன்ஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் நீங்க வந்து உங்க பிரேயர்ல வந்து ரொம்ப இனோவேட்டிவா நல்லா உங்களோட பிரேயரை எப்படி எல்லாம் நீங்க டிஃப்ரெண்டா ஜாய்ஃபுல்லா பண்ணணும்னு நினைப்பீங்களோ அதெல்லாம் இட்ஸ் அப் டு யூ. கண்டிப்பா நம்ம வந்து பிரேயரும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ எப்பப்பெல்லாம் நமக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணுவோம். இருந்தாலும் ஒரு கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு பண்ணும்பொழுது அதுக்கு வந்து ரொம்ப பவர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹீலிங் தெரபிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டு பிரார்த்தனை, கூட்டு பஜன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அதோட ஹீலிங் பவர், அதோடைய ஹீலிங் வைப்ரேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு 15 கோல்டன் டிப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எல்லா டிப்பையும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சோ இப்போ நமக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. சோ இப்போ இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன். நீங்க உங்களுக்கு என்ன கொஸ்டின் என்ன கேட்கணும்னு உங்களுக்கு தோணுதோ, விருப்பம் இருக்கிற கொஸ்டின்ஸை வந்து எனக்கு கேட்கலாம். ஐ எம் ரெடி டு ஆன்சர். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் கொஸ்டின்ஸ். Over to you. You have been listening to the first part of the two-part series of our conversation with Satyapriya. The second part will be uploaded shortly. Keep listening Radio Tapovani. இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் ஃபீட்பேக் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9836700456 9836700456. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை கேட்டுக்கொண்டிருங்கள் ரேடியோ தப்போவானி. உங்களிடமிருந்து விடைபெறுவது அனுசூயா. வாழ்ந்தோம், வாழ்கிறோம், வழிகாட்டுவோம்.